இதோட சிஎன்ஜியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் per லிட்டருக்கு தருது. சும்மா இல்லைங்க, ஒரு சூப்பர் பைக் எடுத்தால் ஒரு 650 சிசியில் ஒரு பைக் எடுத்தாவே 20-25 தாங்க தரும். ஸோ இதை இன்னொரு மாதிரி நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இதே வந்து ஒரு டாப் எண்ட் காராக இருந்துச்சுன்னா இங்கே வந்து 15 இன்ச் அலாய் வீல் இருக்கும், இங்கே வந்து ஆட்டோ ஃபோல்டபிள் மிரர் இருக்கும். ஸோ இந்த பில்லர் வந்து உங்களுக்கு ஃபுல் பிளாக்ல வந்துடும். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபாகர் வந்துடும். நம்ம சேனலுக்கு இது ஒரு புது இன்ட்ரோ. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவேணியோட மாருதி சுசுகி அரேனா அப்படிங்கிற ஒரு ஷோரூமில் தாங்க இருக்கும். அது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம சேலமில் சோனா காலேஜிலேருந்து ஜங்ஷன் போகிற வழியில் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் நம்ம சேனலில் வந்து மாருதி சுசுகி ப்ளஸ் நெக்ஸாவோட ஃபுல் கார்ஸ் ரிவ்யூவும் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோட பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாருதி சுசுகி செலேரியோ புதுசாக லான்ச் ஆகிருக்க வெஹிக்கிள் தாங்க. இந்த செலேரியோவோட அட்வான்டேஜ்னு சொல்லாங்க. அது என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புதுசாக ட்ரைவ் பண்ணக்கூடியவங்க இந்த வெஹிக்கிளில் ஈஸியாக கற்றுக்கலாம். இன்னொன்று உமன் ரைடர்ஸ், அதாவது உமன்ஸ் ரைட் பண்ணுற லேடிஸ் ரைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஓட்ட கற்றுக்கிறவங்க, இந்த மாதிரி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, புது கார் வாங்கணும் ஆனால் எனக்கு அரைக்குறையில் தான் ஓட்ட தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன் இப்போ வந்து ஒரு சென்னையில் ஒரு டிராஃபிக்கில் ஓட்டணும்னு நினைக்கிறவங்க, அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கோம் பார்க்கிங்க்கு இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரியான செலேரியோ வாங்கினா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு குட்டி காம்பேக்டான சின்ன வெஹிக்கிள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுதான் இந்த காரோட மெயின் அட்வான்டேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 7 வேரியன்ட் இருக்குது. 4 மேனுவல் வேரியண்ட்டும் 3 ஏஜிஎஸ் டெக்னாலஜி உள்ள ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டும். அந்த ஆட்டோமேட்டிக் ஏஜிஎஸ் டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ கியர் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னாலஜியில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ கியர் ஷிஃப்டிங்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம மேனுவலாக கீர் போட்டு ட்ரைவ் பண்ணும்போது எப்படி இருக்குமோ ஸோ இந்த இது அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஏஜிஎஸ் டெக்னாலஜி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முன்னே வந்த பியூர் ஆட்டோமேட்டிக் வந்து அப்படி கிடையாது. ஸோ ஃபுல் லோட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது இந்த மாதிரியான இதெல்லாம் நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இதனால் மைலேஜ் குறையும், இதோட பர்ஃபார்மன்ஸ் டோட்டலாக குறையும், இந்த மாதிரி நிறையா பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் தான் இவங்க வந்து அந்த ஏஜிஎஸ் டெக்னாலஜி டிசைன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மாருதி சுசுகி செலேரியோவில். பேஸ் வேரியண்ட்டை தவிர செகண்ட் வேரியண்ட்லேருந்தே ஆட்டோமேட்டிக் வந்துடும். அதாவது நான் கிளியராக புரிகிற மாதிரி சொல்கிறேன், இந்த பேஸ் வேரியண்ட்டில் மட்டும் ஆட்டோமேட்டிக் கிடையாது. மீதி இருக்க 3 வேரியண்ட்டில் அந்த ஏஜிஎஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் வெஹிக்கிள் இருக்குது. ஸோ அதாவது நீங்கள் டாப் எண்ட்லேயும் ஆட்டோமேட்டிக் வாங்கிக்கலாம், செகண்ட் வேரியண்ட்லேருந்தும் ஆட்டோமேட்டிக் வாங்கிக்கலாம். இதுதான் அந்த 3 வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக். இதில் வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 6 கலர்: ப்ளூ, கிரே, ரெட், சில்வர், ஒயிட், ப்ரௌன். ஸோ இதுதான் அந்த 6 கலர்ஸ். ஸோ இந்த 6 கலர்ஸுமே வந்து 7 வேரியண்ட்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட அட்வான்டேஜ்னு சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். ரைட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு காம்பேக்டான வெஹிக்கிள், கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள். டிசைன் பண்ணி வந்த புது மாருதி சுசுகி செலேரியோ ஃப்ரண்ட் கிரிலிருந்து எல்லாமே வந்து ஒரு போல்டு லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டாப் எண்ட் கிடையாது, இது வந்து மிட் வேரியண்ட். அதனால் வந்து ஃபாக் லேம்ப் இல்லை. டாப் எண்ட்னா இதில் வந்து ஃபுல்லி லோடட்னா உங்களுக்கு தெரியும், அலாய் வீல், ஃபாக் லேம்ப்பு, இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்துடும். மாருதி சுசுகி செலேரியோவோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு போல்டு லுக்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க. கார் என்ன தான் சின்னதாக இருந்தாலும் ஆனால் ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது ரொம்பவே போல்டு லுக்கில் இருக்குது. ஸோ கலரும் அதுவும் அட்ராக்டிவாக இருக்குங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் 6 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த பிட் வேரியண்ட். ஸோ அதனால் வந்து இங்கே டம்மி இது போட்டிருக்காங்க, ப்ரிவியூஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து இதை எடுத்துகிட்டு நம்ம அடிஷ்னலாக ஃபாக் லேம்ப் நம்ம கம்பெனிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் இந்த ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி பெண்ட் ஆகுது, ஸ்ட்ரைப்ஸ் லைன்லாம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேலே உள்ள இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கிரில், இது வந்து கீழே இருக்கக்கூடிய ஸ்கிட் பிளேட்னே சொல்லலாம். இது நம்பர் பிளேட்டுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பார்டரே கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சில வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா நம்ம இதிலே ட்ரில் போட்டு பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். பட் ஆனால் செலேரியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு அடிஷ்னல் ஒரு பார்டர் ஃபீடிங் கொடுத்துருக்காங்க. 15 இன்ச் வந்து டாப் எண்டில் இதில் டிஃபால்ட் 15 இன்ச் அலாய் வீல் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நார்மல் ஃபோல்டபுள் மிரர் தான். இது வந்து ஆட்டோ ஃபோல்டபுள் இல்லை, ஏன்னா மிட் வேரியண்ட்னால. இதே வந்து டாப் எண்டில் ஆட்டோ ஃபோல்டபுள் வந்துடும். ஸோ இதை இன்னொரு மாதிரி நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இதே வந்து ஒரு டாப் எண்ட் காராக இருந்துச்சுன்னா இங்கே வந்து 15 இன்ச் அலாய் வீல் இருக்கும், இங்கே வந்து ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர் இருக்கும். ஸோ இந்த பில்லர் வந்து உங்களுக்கு ஃபுல் பிளாக்ல வந்துடும். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபாகர் வந்துடும்.
ஸோ இவ்வளோ தாங்க வித்தியாசம். அதாவது டாப் எண்டுக்கும் மிட் வேரியண்ட்டுக்கும். நீங்கள் மிட் வேரியண்ட் எடுத்தும் நீங்கள் டாப் எண்ட் மாதிரி மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இதில் இருக்குது. எக்ஸ்டீரியர் வைஸ் பார்க்கும்போது புதுசாக ரீடிசைன் பண்ண ஸ்டைலிஷான பேக் டெயில் லேம்ப்னு சொல்லலாம். ரிஃப்ளெக்டர் இங்கே கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர் பார்டர் கொடுத்து அதுலேயும் ஒரு நல்ல அட்ராக்டிவ் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான இன்னொரு புது டெக்னாலஜினே சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜினா எத்தனை பேருக்கு இதில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இல்லைனாலும் சிஎன்ஜிக்கான ஃபுல் ஃபார்மும் அந்த சிஎன்ஜினா என்னங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் நான் இப்போ சொல்லிடுறேன். இங்கே வாங்க. சிஎன்ஜி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக புது வெஹிக்கிள் எடுக்கும்போது ஒரு டைமண்ட் ஷேப்பில் சிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிஎன்ஜி அப்படின்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு தாங்க இதோட ஃபுல் அப்ரிவேஷன். இந்த கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம இது எல்பிஜி கேஸ் பார்த்துருப்போம். ஸோ வீட்டில் எடுக்கிற பெட்ரோலியம் கேஸை கூட அதில் நம்ம லோட் பண்ணி எல்பிஜி கேஸில் ஓட்டலாம். அது பயங்கரமான ஸ்மெல் வரும், பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். பட் ஆனால் அந்த சிஎன்ஜியோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க. ஸோ இதுதான் அந்த சிஎன்ஜி. இங்கே பாருங்கள், டிஃபால்ட்டாகவே இந்த சிஎன்ஜிக்கான சிலிண்டர் இங்கே உள்ளே இருக்குது. இந்த சிஎன்ஜி என்னென்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இதோட மைலேஜ் 25ங்க. ஸோ இந்த சிஎன்ஜி கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பெர் லிட்டருக்கு 35 கிலோமீட்டர் பெர் லிட்டருக்கு தருது. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ 150 சிசியில் உள்ள பைக்கே பார்த்தீங்கன்னா நல்லா விரட்டி ஓட்டணும், அவ்வளோதாங்க மைலேஜ் தரும். ஸோ இந்த மாதிரி 5 பேர் உட்காந்துட்டு போகிற காரு, மழையில் நனையாது, வெயில் அடிக்காது. ஸோ 5 பேர் ஃபேமிலியாக ட்ரைவ் பண்ணலாம். வித் 35 கிலோமீட்டர் மைலேஜோடு நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த சிஎன்ஜி. இந்த சிஎன்ஜி ரொம்பவே இனிமேல் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இது இப்போ தான் மாருதியில் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குது. நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 4 இடத்துல இது வரைக்கும் பிளான்ட், அதாவது அந்த சிஎன்ஜியோட பிளான்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போயிட்டுருக்கு. அது எங்கெங்கன்னா நியர்பை சேலம், நாமக்கல் ஒன்று, ராசிபுரம் ஒன்று, சென்னை ஹைவேஸ் நியர்பை பைபாஸ், சீலங்கி பைபாஸில் சென்னை ஹைவேஸில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க்கும் போயிட்டுருக்கு சைட் பை சைடு. இனிமேல் உங்களுக்கு பெட்ரோல் பங்க் மாதிரி இந்த சிஎன்ஜி வந்துடும். ஸோ பெட்ரோல் பங்க் ஏறுறதுனால இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நிறையா பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பைக்குக்கு கொண்டாந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான இது தெரிஞ்சிருக்கும். இதோட சிஎன்ஜியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் பெர் லிட்டருக்கு தருது. சும்மா இல்லைங்க. ஒரு சூப்பர் பைக் எடுத்தால், ஒரு 650 சிசியில் ஒரு பைக் எடுத்தாவே 20-25 தாங்க தரும். பட் ஆனால் ஒரு காரு 5 பேர் உட்காந்துட்டு போகிறோம், இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ தூரம் வேணும் ட்ராவல் பண்ணலாம் வித் 35 கிலோமீட்டர் மைலேஜோட. இது ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ஸோ அதுக்கான இதுதான் இந்த சிஎன்ஜி. இப்போ நம்ம இன்டீரியர் வியூ பார்க்கலாம் வாங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணதுமே உள்ளே பார்த்தீங்கன்னா, டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்ட் இது கொடுத்துருக்காங்க. இங்கே கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே கப் ஹோல்டர், இங்கே சின்ன சின்ன காரோட டாக்குமெண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது டாப் இது புஷ் பட்டன் ஸ்டார்ட், அதாவது பட்டன் ஸ்டார்ட், கீலெஸ் என்ட்ரி. மீதி எல்லாத்துக்குமே, மீதி இருக்க 3 வேரியண்ட்டுக்குமே கீ ஸ்டார்ட் தாங்க. இது சொன்ன மாதிரி டாப் எண்டுக்கு இங்கே இந்த சீட்டை ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது டாப் எண்டுக்கு வரும், மிட் வேரியண்ட்டுக்கு அது வராது. ஸோ இது கீர் ராட் லிவர் பாருங்கள், ரொம்பவே ஹேண்டியாக காம்பேக்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே இங்கே பாருங்கள், ஒரு 20 சென்டிமீட்டர் தான் இருக்குது இதோட ஹைட் பார்த்திங்கன்னா. ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். இங்கே டாப் எண்டில் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடும். டச் ப்ளே இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இங்கே டாப் எண்டுக்கு வரும். ப்ளஸ் இது மிட் வேரியண்ட்டுக்கு மீதி எதுக்குமே வராது. மியூசிக் ப்ளே சிஸ்டம், ப்ளஸ் இங்கே க்ளோ பாக்ஸ் இருக்குது. ஸோ இது க்ளோ பாக்ஸ்னு சொல்லுவோம். இது ஆஸ் யூஷுவல் எல்லா காரும் இருக்க மாதிரி தான். இதுதான் நம்மளோட ஏசி வெண்ட். இது இந்த டைப்பில் நம்ம க்ளோஸ் இந்த மாதிரியான அட்ஜஸ்டபிளில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டமோ இந்த மாதிரியான ஒரு பிராண்டில் நீங்கள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டீரியர் வைஸ் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு போல்டு லுக்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க. டிரைவரோட சீட்டு, இது டிரைவரோட சீட்டுங்க. இப்போ நம்ம செகண்ட் ரோவுக்கு போவோம். 6 ஃபீட் ஹைட் இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஜாலியாக உட்காந்துருக்கோம். இங்கே பாருங்கள், நம்மளோட லெக் ரூம் ஸ்பேஸ் பாருங்கள். இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சீட் பேக்கில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட லெக் ரூம் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இந்த லெக் ரூம் ஸ்பேஸ் தான் இது. ஸோ இந்த சீட் பேக்கில் இருந்தும் நம்ம ஹைட்டாக இருந்தும் இவ்வளோ ஜாலியாக ஈஸியாக உட்காந்து ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதுக்கான கம்ஃபர்டபிலிட்டி இங்கே எல்லாமே இருக்குது. எந்த ஒரு டிஸ்டன்ஸுமே கிடையாது. இவ்வளோ குட்டி காரில் உள்ளார இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். இப்போ நம்ம மாருதி செலேரியோவோட டாப் எண்ட்
என்னென்ன மாடல் இருக்குது, என்னென்ன வேரியன்ட் இருக்குது, அதோட டெக்னாலஜி என்னென்ன, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நான் எல்லாமே ஓவர்வியூவாக காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ வந்து டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் படி போகலாம். டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஸோ நான் எதுக்காக இந்த டேப்போட வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட 8 வேரியன்ட் இருக்குது. ஸோ இப்போ தான் இன்னொரு வேரியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ இதை வந்து 8 வேரியன்ட் இருக்கனால ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கு ஒவ்வொரு மாடல் இருக்குது. ஸோ அதனால் வந்து எக்ஸாக்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒரு கேட்லாக ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். செல்லரியோ எல்எக்ஸையோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,06,324 rupees வருதுங்க. இதோட செகண்ட் மாடல் செல்லரியோ விஎக்ஸ்ஐ பார்த்தீங்கன்னா 6,60,000 வருது. செல்லரியோ ZXஐ பார்த்தீங்கன்னா 6,95,887 rupees வருது. செல்லரியோ ZXஐ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 7,52,570 rupees வருது. செல்லரியோ விஎக்ஸ்ஐ ஏஜிஎஸ், அதான் நான் ஏஜிஎஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, செகண்ட் வேரியண்ட்லேருந்து ஏஜிஎஸ் வந்து கண்டினியூ ஆகுது. அதாவது செகண்ட் வேரியண்ட்லேயே அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண மாடல், அதாவது செகண்ட் வேரியண்ட்லேருந்து அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டமோட மாடல் இது. விஎக்ஸ்ஐ ஏஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,17,425 rupees வருது. ஸோ இதில் ஏஜிஎஸ்லேயே ZXஐயில் பார்த்தீங்கன்னா 7,52,570 rupees வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ZXஐ ப்ளஸ் ஏஜிஎஸ் பார்த்தீங்கன்னா 8,09,248 rupees வருது. ஸோ இதுதான் நம்ம செல்லரியோவோட ப்ரைஸ் லிஸ்ட். இந்த மந்த்துக்கான ஆன் ரோட் ப்ரைஸ் ப்ளஸ் வந்து இது எதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது, மந்த்துக்கேண்டு மாறும். இதுக்கு நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஐடி எம்ப்ளாயிஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கீம் இருக்குது. ஸோ அது எல்லாமே வேரி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எக்ஸாக்டான உங்கள் டெசிக்னேஷனுக்கு எக்ஸாக்டான ப்ரைஸ் லிஸ்ட் வேணும் அப்படின்னா நான் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் ரீச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கேட்குற வேரியண்ட்டில், கேட்குற கலரில், உங்களுக்கு என்ன செக்மெண்ட், விஎக்ஸ்ஐ வேணுமா, ஏஜிஎஸ் வேணுமா, இல்லை டாப் எண்ட் வேணுமா, ZXஐ ப்ளஸ் வேணுமா, என்ன மாடல் கேட்குறீங்களோ அதுக்கான எக்ஸாக்ட் ப்ரைஸ் உங்களுக்கு 1 to 1 அவங்க காலில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் இன்ஜின் பார்த்துருப்போம் நம்ம சேனலில். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குவாட்ரா ஜெட்டு, நம்ம மகேந்திராவில் எம்மாக்கு, ஃபால்கினோ, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் இன்ஜின்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த இன்ஜினோட டைப் பார்த்தீங்கன்னா K10C அலுமினியம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பியூர் 998 cc கெப்பாசிட்டியான இன்ஜின். இதோட என்எம் ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா 1898 3,500 RPM. ஸோ இது வந்து BS6 இன்ஜின். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 cylinder 4 valves. நெக்ஸ்ட்டு வந்து இது 5 gear டிரான்ஸ்மிஷன் ப்ளஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ஏஜிஎஸ் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு வெஹிக்கிள்னே சொல்லணும். 5 seater வெஹிக்கிள். ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 32. ஃப்ரண்ட் 2 வீலுக்கும் டிஸ்க்கும், பேக் 2 வீலுக்கும் ட்ரம் வந்துடும். ஸோ இது அலாய் வீல்ஸ் மட்டும்தான் 15 inch வரும். டியூப்லெஸ் டர்ன், அதாவது ட்ரம் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 inch தான் வரும். அங்கே இன்டீரியர் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது லைட்டிங் இல்லாதனால சில இது மிஸ் ஆனதெல்லாம் நம்ம இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். 17 inch இன்ஃபோர்டைன்மெண்ட், டச் ஸ்க்ரீனோட வந்துடும். ஸோ இது ஆண்ட்ராய்டா, ஆப்பிள் கார்ப்ளே அந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே இருக்கும். பட் சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு ரன்னிங்கில் வந்து வீடியோ பார்க்க முடியாது. ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணால் மட்டும் தான் நம்ம வீடியோஸ் போதும். ஓகே, ஆனால் ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணால் வீடியோ பார்க்கலாம். ஆனால் மொபைல் இருக்க மாதிரியே செட் ஆகுது. இல்லை, ஆக்சுவலி இது என்னென்னா உங்களுக்கு டிவைஸ் வந்து பேர் பண்ணுறது. ஓகே, குயிக் அக்சஸ் அப், அதாவது நம்ம மொபைல் இருக்க செட்டர் மாதிரியே ஆட் டிவைஸு ப்ளஸ் வந்து பேர் டிவைஸு, ஆடியோ செட்டிங்ஸு. இது என்ன AHA? ஆக்சுவலி ஆஹா ஆப்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ அது என்னென்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் வருது. ஸோ அந்த ஆப் வந்து நீங்கள் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ரூட் மேப், நேவிகேஷன்ஸ் இது எல்லாமே மொபைலில் இருக்கிறது இல்லை அக்சஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அது வந்து நம்ம மாருதியோட ஆப், அது இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்க்கு ஆஹா ஆப்பா. ஆஹா, ஓகே, சரி. ஆக்சுவலி இது என்ன உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ நம்ம ரன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கிலோமீட்டர் டிரைவ் ஆகும், டிஸ்டன்ஸ் டு எம்டி, இது எல்லாமே காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இருக்க ரேஞ்சுக்கு ஃபியூல் பார்த்தீங்கன்னா 192 kilometers நம்ம போகலாம் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஆவரேஜாக நமக்கு கிடைச்சிருக்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 kilometers. அதான் நம்ம போன டிஸ்டன்ஸ்க்கு இவ்வளோ தான் மைலேஜ். இப்போ நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணது டோட்டலாகவே. ஸோ தென் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரிங்கிறது இருக்கும். ஸோ அதில் என்னன்னா உங்களுக்கு ட்ரிப் வைஸ் உங்களுக்கு மெஷர் பண்ணிருக்கோம். ஓகே, ட்ரிப் 1 ட்ரிப் 2 எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் இப்போ 17.9ங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து 19.2ங்கிறது. ஓகே, தென் தேர்ட்ல இருந்து 14.2ங்கிறது. ஸோ இதில் 19, அதான் லாங் டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க. ஸோ அதனால இங்கே 19.2 வரைக்கும் வந்திருக்கு மைலேஜ். இன்னமும் அவங்க கிராஸ் பண்ணி போயிருந்தா நம்ம நார்ம்ஸ் படி என்ன இது இருக்கோ அது வந்து கண்டிப்பாக. ஓகே, ஸோ நார்மலாக இது கஸ்டமர் ஃபீட்பேக் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 25 வரையுமே ஆவரேஜாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க 2 டோருக்கான லாக் தான் இது. ஸோ இங்கேயே நம்ம கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும், ப்ளஸ் வந்து மேனுவலாக அன்லாக் பண்ணிக்கலாம். இது என்ன ஸோ ஆட்டோ பிச், சிங்கிள் பிச்சில் உங்களுக்கு டவுன் ஆகுது டிரைவிங். ஓகே. இதுதான் அந்த சைடு, ரைட் சைடு டோருக்கு. ப்ளஸ் இது சைல்டு சேஃப்டிக்காக விண்டோஸ் ஆமாம். அங்கே நம்ம லாக் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோ, ஏசி வெண்டோட ஃப்ளோ எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம
கண்ட்ரோல் ஸ்பீடு எவ்வளோன்ட்டு, இது கூலிங் ஹீட்ரு டெம்பரேச்சரு, ஏசி சுவிட்ச், இது நம்ம இன்டேக்கா நம்ம நிறைய D4 லைன்ஸ் ஃபார்மான கிளியரா இந்த இது. ஸோ ப்ளஸ் இது வந்து ஏர் இன்டேக் பண்ணுறது, நம்ம உள்ளுக்குள்ளே சர்க்குலேட் பண்ணுறது. இந்த பட்டன் ஸோ ஜஸ்ட் மூவ்மெண்ட் உங்களுக்கு. இது என்ன ரீசனுக்காக? எதுவும் ஆக்சுவலி வெளியே இருக்க ஏர் வந்து உள்ளே கொண்டு வரதுக்காக உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகேங்க. ப்ளஸ் இங்கே வந்து 12 வோல்ட்டு 120 வாட்ஸ் அக்சஸ் சாக்கெட். ப்ளஸ் இங்கே வந்து யூஎஸ்பி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, யூஎக்ஸி ஆக்ஸ் ரெண்டுமே உள்ள இருக்குது. பரவாயில்ல. இது வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த ஆக்ஸ் வந்து நம்ம சாங்ஸ் இங்கே கனெக்ட் பண்ணலாம். இது என்னது? இதுதான் கீயா? கீ. இவ்வளோ இதெல்லாம் நீங்களே தருவீங்களா? இல்லை நீங்கள் போட்டு அடிஷ்னல் ஆக்சரிஸ். ஓகே. ஸோ இதான் நம்ம கீ. ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் அந்த பவுச் வந்து அடிஷ்னல் ஆக்சரிஸ் எம்ஜி. ஓகே. இங்கே வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் மொபைல் ஹோல்டர்ஸ் இங்கே இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கியர் லிவர் வந்து ரொம்பவே காம்பேக்டாக ஹேண்டியாக இருக்குது. ப்ளஸ் இங்கே ஹேண்ட் பிரேக்கு. ப்ளஸ் இது வந்து நம்ம இதோட இது பேக் சைடோட கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது சென்டரில். அதாவது ஃப்ரண்ட் சீட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம், பேக் சீட்டில் இருக்கவங்களும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த டில்டபிள் ஸ்டேரிங் வேணுங்கிற ஹைட்டுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம லாக் பண்ணிக்கலாம். எல்லோரும் சீட் பெல்ட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், அதுதான் நம்ம சிஸ்டமும் சொன்னிச்சு. ஸோ அதனால் நம்ம சீட் பெல்ட் வியர் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் சீட் பெல்ட் போடுற வரைக்கும் இந்த பீப் சவுண்ட் வந்து உங்களுக்கு அலர்ட், அதாவது இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருக்கும். சீட் பெல்ட்டை போடுறா, இல்லைனா நான் கத்திக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் அந்த சவுண்ட், பீப் சவுண்ட் தான் அது. இப்போ பாருங்கள், நம்ம சீட் பெல்ட் போட்டதும் அந்த பீப் சவுண்ட் நின்றோம். ஸோ கார் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து நம்ம எவ்வளோ தான் எத்தனை ஃபீட் ஹைட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். அதாவது ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஈஸி டு ட்ரைவ்னே சொல்லலாம். இண்டிகேட்டர் போடாமல் யாருமே வந்து ரைட்டோ லெஃப்ட்டோ எடுக்காதீங்க. இண்டிகேட்டர் போட்டு மிடரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட ட்ரைவ் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ட்ரைவ் பண்ணும்போது 80 கிலோமீட்டர் ஸ்பீடு, நம்ம 80 ஸ்பீடை தாண்டினதுக்கப்புறம் சிங்கிள் பீப் சவுண்ட் வரும். இதே வந்து நம்ம 120 கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பீப் சவுண்ட் வந்து கண்டினியூஸாக வரும். இது வந்து எதுக்குன்னா, நீ வந்து இந்த ஸ்பீடை கிராஸ் பண்ணுற, உன்னை மாதிரி தான் நீ ட்ரைவ் பண்ணாத அப்படின்னு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து அவங்க இன்பில்ட்டாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா 80ங்கிறது ஒரு மினிமம் ஸ்பீடு. அதனால் நீ வந்து 80 கிராஸ் பண்ணிட்டா இதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி போகாத அப்படின்னு ரிமெம்பர் பண்ணுறதுக்கான சவுண்டும் நம்ம வச்சுக்கலாம். இல்லை 120 டச் பண்ணும்போது நீ 120 ஸ்பீடில் போயிட்டு இருக்க, உன்னோட ஸ்பீடை குறைச்சிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் 80ல் போகிறதும் 120ல் போகிறதும் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணுறதுக்கான பீப் சவுண்டு தான். அது என்ன ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் சேஞ்ச் இண்டிகேட்டர். இப்போ வந்து நம்ம அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட் டேர்ன் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரியான லைனிங்ஸ் இருக்கு இல்லையா சென்டரில், இப்போ இந்த லேண்ட்லேருந்து நெக்ஸ்ட் லேண்ட் போகிறோம் அப்படின்னா இந்த லிவரை வந்து நம்ம லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டா 3 டைம் பிளிங்க் ஆகிட்டு அந்த இது வந்து இண்டிகேட்டர் கட் ஆஃப் ஆயிரும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது நடக்கும். அது எப்படின்னா, இந்த லேண்ட்லேருந்து இந்த லேண்ட்க்கு போகிறோம் அப்படிங்கும்போது ஜஸ்ட் சிங்கிள் ஒரு அப் பண்ணால் அந்த இண்டிகேட்டர் வந்து 3 டைம் மட்டும் பிளிங்க் ஆகும். நம்ம ஃபுல்லாக யூ டர்ன் போடுறோம், பக்கத்து ரோட்லேருந்து யூ டர்ன் போட்டு பக்கத்தில் லெஃப்ட் எடுத்து போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை முடிஞ்சா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக தான் மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸும் வந்து ரீச் ஆகும். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அப் டு தட் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். தேங்க்யூ சார்.